செந்தில் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கப்பா. கண் கட்ட அவுக்க போறோம், கருமாரியை நினைச்சுக்க, கைவிட மாட்டா. டாக்டர், கட்ட அவுக்கலாமா? செந்தில், கண் கட்ட அவுக்க போறாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். கண்ணை ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதே, கீப் தம் ஸ்டெடி. கண்ணை திறந்து முள்ள உனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மெழுகு வச்சு பார்க்கணும். ஓகே? எனக்கு எதுவுமே தெரியல டாக்டர். ஒரே இருட்டா இருக்கு டாக்டர். டாக்டர், ஏதோ ஏதோ தெரியாம இருக்கு. மங்களா இருக்கு டாக்டர். டாக்டர், டாக்டர், எனக்கு கண்ணு தெரியுது டாக்டர். எனக்கு எல்லாமே தெரியுது டாக்டர். எனக்கு எல்லாமே தெரியுது. இந்த உலகத்தை என்னால பார்க்க முடியும் டாக்டர். உங்க எல்லாரும் என்னால பார்க்க முடியும் டாக்டர். அவர்தான் டாக்டர். டாக்டர், நீங்க செஞ்ச உதவிக்கு 1000 ஜென்மம் எடுத்து உங்களுக்கு அடிமையா இருந்தாலும் போதாது டாக்டர், போதாது. Get up, my dear son. Get up. Don't waste your words. நான் உனக்கு கண்ணை கொடுத்தது என் காலில் விழுவதற்காக இல்லை. அதை விட முக்கியமான வேலை உனக்கு ஒண்ணு இருக்கு. ஆமாம் டாக்டர், முக்கியமான வேலைதான். ஆனா எப்ப அந்த போட்டோ என் கண்ணுல படுதோ, அதுக்கப்புறம் என் உடம்புல ரத்த வரையை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. இது நிச்சயம். அதுக்கு முன்னாடி எனக்காக பாடுபட்ட சில நல்லவங்களை பார்த்து நன்றி சொல்றதான் மனிதத்தன்மை நினைக்கிறேன். அதை முடிச்சிட்டு போட்டோவுக்கா உங்ககிட்ட வருவேன். அப்ப கொடுங்க. ஆமா டாக்டர், இவங்களா யாரு? இதுதான் என்னுடைய மகன், என்னுடைய பிரதர் தான். பக்கத்து வீட்டுக்கார் எம்எல்ஏ, என்னுடைய பிரதர் சன், என்னுடைய வேலைக்காரி. டாக்டர், எல்லாரையும் அறிமுகப்படுத்தீங்க. ஆனா எனக்காக அல்லும் பகலும் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்ட அந்த மனித தெய்வம் எங்க டாக்டர்? நீ யார சொல்ற? உங்க மருமகளை தான். டாக்டர், அந்த அம்மாவோட போட்டோவுக்கு ஏன் பொட்டு வச்சு மாலை போட்டுட்டீங்க? அந்த பதவி அவளுக்கு கிடைச்சிடுச்சு. ஐயோ, ஏன் டாக்டர் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா அவ சாவ தடுத்து நிறுத்திருப்பியா? கண்காணாத இடத்துக்கு போயிட்டு அந்த புனிதவதியோட காலையாவது கடைசி முறையா தொட்டு கும்பிட்டு இருப்பேனே. கண்காணாத இடத்துக்கு மஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவளுடைய கண்கள் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? இந்த உலகத்தை நீ பார்க்கிறதே அவளுடைய 2 கண்களால தான். டாக்டர், அவங்க எப்படி செத்தாங்க டாக்டர்? ஒரு நாள் என் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. நான் எட்டி பார்த்தேன். எதிர்த்தாப்புல ஐயாமன் நின்றுட்டு இருந்தா. நான் பயந்து போயிட்டேன். எத்தனையோ மாசம் என் வீட்டு திண்ணையிலேயே வாடகை கொடுக்காம குடியிருந்த ராஸ்கல் கடைசியில நான் எதிர்பார்த்தபடி இன்போசா கோமாங்கிற பேர்ல என் மருமகளை அடிச்சு கொண்டுகிட்டு போயிட்டான். என்கிட்ட நீ கொடுத்த போட்டோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாம். I want to throw it as soon as possible. அம்மா, அம்மா, செத்து நீ என்னை ஜெயிச்சிட்டம்மா. ஆமை முயல் கதையில முயல் தூங்கினாதான் ஆமை ஜெயிக்கும்,
ஆனா நீதான் தூங்கவே இல்லையே. அடிப்பாவி அடிப்பாவி, போட்டோ காமிங்க போட்டோ காமிங்கன்னு சாகுற வரைக்கும் துடிச்சியே. நான் போட்டோ காமிச்சிருந்தா அன்னைக்கே நீ செத்து போயிருப்பியே. நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன் சங்கரை என்கிட்ட சொன்னதும் உனக்கு எந்த விதமான அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சாகுற வரைக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சனே. போட்டோ கேட்டு என்ன விரட்டி விட்டுட்டியே. சாகும்போது என்ன தூரம் ஒதுக்கி வச்சிட்டியே. அப்பா அம்மா முடியலம்மா, என்னால முடியலம்மா. முதல் முறையா செந்தில் நம்ம வீட்டுக்கு வந்தப்ப மாமா உனக்கு கண் கொடுக்கிறேன்னா பரவாயில்ல, நான் என்னுடைய கண்ணை உனக்கு கொடுக்கிறேன் தமாஷா சொன்னியே. ஏதோ அது இப்ப உண்மையாய் போச்சே உண்மையாய் போச்சே. நீ உயிரோடு இருந்தப்போ அந்த போட்டோ உன் கண்ணை நான் காட்டல. இப்போ உன் கண்ணே அந்த போட்டோவை பார்க்க போதே. சோ நான் எந்த தப்பும் இல்ல, நான் எந்த தப்பும் இல்ல. நான் guilty. I'm not guilty. செந்தில், ஏன் நிக்கிறேன்? கவர பெரி, உன் எதிரி தெரியுமா? ஒரே வெட்டு காரியத்தை முடி. இந்த போட்டோவில் இருக்கிற என் தங்கச்சியை கெடுத்த அயோக்கியன உங்க மருமகளுக்கு தெரியுமா டாக்டர்? நல்லா தெரியும். அந்த அம்மா கண்ணில் இந்த போட்டோ பட்டா துடி துடிச்சு போயிருப்பாங்கிறது உண்மையா? செத்தே போயிருப்பா. அதனாலதான் அந்த போட்டோவை அவங்க கண்ணில் இருந்து மறைச்சிங்களா? படாத பாடுபட்டு மறைச்சேன். அப்படின்னா அவங்க கண்ணை வச்சே அந்த போட்டோவை பாக்குறது அந்த அம்மாவோட கைய வச்சே அவங்க கண்ணை குத்துற மாதிரி ஆகாது. செந்தில் இல்ல குமரன். டாக்டர், இந்த போட்டோவில் இருக்கிற ஆள் யாரும் தெரிஞ்சும் எனக்கு கண்ணையும் கொடுத்து போட்டோவையும் கொடுத்தீங்களே, அந்த உயர்ந்த குணத்துக்காக இந்த செந்தில் குமரன் ஆகிறதுக்கு வெக்கப்படல. டாக்டர், இந்த போட்டோவை உங்க மருமக உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கண்களுக்கு காட்ட நீங்க விரும்பல. அவங்க செத்தப்புறம் அந்த போட்டோவை அதே கண்களுக்கு நானும் காட்ட விரும்பல டாக்டர். அம்மா, உங்க மாமனார் ஒரு மகாத்மா. அவர் தோத்து நீங்க ஜெயிக்க கூடாது. அப்படி அவர் தோத்துட்டா சத்தியமே தோத்ததா அர்த்தம். அம்மா, உங்க கண்கள் சாகாம இருக்கலாம், ஆனா அந்த கண்களை பொறுத்துக்கிட்டே இந்த செந்தில் செத்துட்டாமா. டாக்டர், எனக்கு மேல ஆகாசம் கீழே பூமி, கண்கள்ல மஞ்சளாமா, நெஞ்சில நீங்க. டாக்டர், ஒரு நல்லவர் ஜெயிக்கிறதுக்காக ஒரு அயோக்கியனை மன்னிக்கிறதுல தப்பே கிடையாது. நான் வரேன். குட் பை. என்னது இது? இது வீடா சத்திரமா? எல்லாரும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? போங்க, எல்லாரும் அவங்க வேலையை போய் பாத்துக்கங்க. உங்க காயத்ரியை நான் இங்க சந்திச்சேன். அவ ரொம்ப நல்லவ சார். நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ஏன்னா அவ என் தங்க சார். மாமா, ஏன் மாமா நான் சாப்பிடுற விஷயத்த முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நான் உயிரோடு இருந்த கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பணிவிடு செய்தே நான் புண்ணியம் தேடிருப்பேனே. மாமா, நீங்கதான், நான் உங்களை ஜெயிக்க வேற யாராலும் முடியாது. ஆமா, உங்க கையால முறுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. வருஷம் வருஷம் எனக்கு படிக்கும் போது உங்க கையால முறுக்கு செஞ்சு வைக்கிறீங்களா?